வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் வெங்காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 35வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். சீக்கிரமா எங்க எல்லாரையும் உள்ளார போக விடுங்க. நான் தான் முதல்ல வந்தேன். அதனால நான் தான் முன்னாடி போவேன்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன இந்த எக்ஸாம்ல இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்கானுங்க. நான் உருவாக்கின இல்யூஷன் அழிஞ்சு போயிருச்சா? இதை என்னால் நம்பவே முடியலன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கவும், முதல்ல ஜான்டியான் செக்டர் சேர்ந்த ஸ்டூடெண்ட்டுங்க தான் அதிகமாக வந்தாங்க. ஆனால் இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்றத நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு தாத்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய செக்டர் லீடர் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ இல்யூஷன் ஃபார்மேஷன் உருவாக்கியிருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த தடவை மட்டும் எப்படி அந்த இல்லூஷன் ஃபார்மேஷன்ல பிரச்சனை வந்துச்சுன்னு மாஸ்க் போட்டுட்டு இருக்கவன் கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வேலையை அந்த கிழவன் தாண்டா பார்த்துருப்பான்னு வெள்ளை தாடிகாரன் சொல்லிக்கிட்டு இருக்க. டே கிழவா, என் இடத்துக்கு வந்துட்டு எனக்கே பிரச்சனையை கொடுக்குறியா? இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் அமைதியா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அவனுக்குள்ளரே சொல்லிக்கிட்டு இருந்துட்டு வாட்ஸ் கோட் டிசேபிள் இந்த இடத்துக்கு வர சொல்லுங்கன்னு அவரு சொல்லவும் தாத்தா அதை கேட்டு போய்விட ஆரம்பிச்சாரு. அவனுங்க எல்லாரும் நின்னுகிட்டு கத்திக்கிட்டு இருக்க. இந்த கெட்ட மனசு இருக்கிறவன கிட்ட இருந்து கிடைச்ச பணத்தை நம்ம ஆளுக்கு 50-50 எடுத்துக்கலான்னு மஞ்சா ட்ரெஸ்காரன் சொல்லவும், பைத்தியகாரத்தனமா முடிவு எடுக்காத, நம்ம இப்ப தாவோ செக்டர்ல சேரணும்னா இது அவர்கிட்ட கொடுத்துதான் ஆகணும்னு ஹீரோ சொல்லவும், சைட்ல கேட்டுக்கிட்டு இருந்தவன மஞ்சா ட்ரெஸ்காரன் தள்ளி விட்டுட்டு, இது ஒண்ணு சின்ன அமௌண்ட் இல்ல, இதை நீ கொஞ்சம் ஒழுங்கா பாருன்னு சொல்லவும் ஹீரோ அதில் பார்க்க இந்த ரூம் பாக்கெட்ல மொத்தமா 10,000 ஆஃப் டேல்ஸ் இருக்குன்னு மஞ்சா ட்ரெஸ்காரன் சொல்லவும் அதை குர்ரான்னு சொல்லிட்டு ஹீரோ புடுங்கிக்கிட்டு, நீ தாவோ செக்டர்ல சேர விரும்பலாம் போடா, நான் இன்னும் அந்த தாவோ செக்டர்ல சேரணும்னு விரும்பிக்கிட்டு இருக்கேன், அதனால நான் இந்த ஃபண்டை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுக்க போறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஆனா தாவோ செக்டோடைய லீடருக்கு ஃபண்டு தேவைதான், ஆனா இந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணுமான்னு மஞ்சா ட்ரெஸ்காரன் சொல்லவும், பிரதர் X1 நீ தான் X1 சிட்டியோடைய ரூலர் ஆச்சு, இந்த காசு எல்லாத்தையும் X1 சிட்டில இருக்கிற மக்களுக்கு தான் அவர் கொடுக்க போறாரு, அதனால உனக்கு இதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த பணத்தை தாவோ செக்டோடைய லீடர் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மள அவரு தாவோ செக்டோடைய கோட் டிசேபிள் ஆக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ சொல்லவும், ஓ நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? இந்த விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, இல்லைன்னா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருப்பேன்னு மஞ்சா ட்ரெஸ்காரன் சொல்லவும், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன், அது வரைக்கும் நல்லதுன்னு ஹீரோ சொல்லிட்டு, தாவோ செக்டோடைய லீடர் சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம இந்த கெட்ட ஆளுங்களுக்கும் ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டேன், அதனால நான் டைரக்டாவே ஒரு கோட் டிசேபிள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ அவனுக்குள்ளரே சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் இங்க கவனமா கேளுங்க, நான் தான் ஜான்டியான் செக்டோடைய லீடர், நீங்க எல்லாரும் என்னுடைய செக்டர்ல சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி, இன்னும் நான் உங்களுடைய திறமையை முழுசா தெரிஞ்சுக்கல, அதனால இந்த டெஸ்ட்ல இன்னொரு டெஸ்ட்டை நான் ஆட் பண்ண போறேன். என்னுடைய செக்டர்ல இருக்கிற கோட் டிசேபிள் கிட்ட இருந்து 3 அடி வரைக்கும் நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னா நான் உங்களை டைரக்டாவே இன்னர் டிசேபிள் ஆக்கிடுவேன், ஆனா ஒருவேளை நீங்க இதுல தோத்து போயிட்டீங்கன்னா நீங்க செத்து போயிடுவீங்கடா நான் அவர் சொல்லவும், என்ன டைரக்டா இன்னர் டிசேபிள் ஆகிறதுன்றத கேட்கறப்ப கொஞ்சம் நல்லாதான் இருக்கு, ஆனா இந்த கோட் டிசேபிள் கிட்ட இருந்து 3 அடி வரைக்கும் நம்மளால தப்பிக்க முடியுமா? இதெல்லாம் நான் ஜெயிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு மஞ்சா ட்ரெஸ்காரன் சொல்லவும், டே இந்த ஜான்டியான் செக்டர் சேர்ந்தவங்க நம்ம ஆளுங்க எல்லாரும் அதிகமாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணி இந்த டெஸ்ட்டை நடுவில் கொண்டுகிட்டு வந்திருக்கானுங்கடான்னு மேலே இருக்கிறவன் சொல்லவும், நாங்கள் எல்லாருமே இந்த செக்டரில் சேர விரும்புகிறோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவனுங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க, அமைதியா இருங்கடா இந்த எக்ஸாம் இப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு ஜான்டியான் செக்டோடைய லீடர் சொல்லிட்டு இருக்க, அந்த கோட் டிசேபிளும் அந்த இடத்துக்கு வந்து நின்றுக்கிட்டு யாரா முதல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய கத்தியை நக்கிக்கிட்டு இருக்க, என்ன இன்னேட்டர் லெவல் 3ல இருக்கானா, என்னுடைய பவரை நான் யூஸ் பண்ணி ஆகணும், என்னால் அதை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க முடியல, என்ன நீங்க எல்லாரும் வெறும் குப்படான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, சைலண்டா இருடா, நான் உன் கூட சண்டை போடுறேன்டா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், என்னுடைய பேருன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் டக்குன்னு அவனுடைய பவரை அனுப்பி அவனை ஒரே அடியிலே போட்டு தள்ளிடுறான், உன்ன மாதிரி ஒரு குப்பை உன்னுடைய பேரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லடா, அவனுங்க எல்லாம் அதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கவும் இவன் அவனை ஒரே அடியிலே சாவடிச்சுட்டான், இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இவனுடைய சக்தி என்ன இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அவனை ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்க, பிரதர் எக்ஸோ இது ஒரு டெஸ்டா, இது என்ன இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னு மஞ்சா ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கமும், ஜான்டியான் செக்டர் சேர்ந்தவங்களால அவங்களுடைய ஸ்டூடெண்டா இவ்வளோ பேரை ஏத்துக்க முடியாது, அதனால இங்க இருக்கிற ஆளுங்களை சாவடிச்சு மத்தவங்களை பயமுறுத்த விரும்புறாங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கமும் அவன் உக்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி அப்ப நம்ம இப்ப என்னதான் பண்ணுறது, இந்த கோட் டிசேபிள் வேற இன்னேட்டர் ரிலிமோட 3rd லெவல்ல இருக்கான், நம்மளால இவனை சமாளிக்க முடியாதுன்னு மஞ்சா ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கமும், இவனை கவலைப்படாத கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாருன்னு
ஹீரோ சொல்லிட்டு மூத்தாவோ X1 சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன். இப்ப இவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். கண்டிப்பா இத பத்தி பெரியவரையா தானே யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பாருன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த உலகத்துல எப்பயும் நம்மளை விட சிறந்தவன் யாருன்னா ஒருத்தர் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. நம்மளுக்கு எதிரில வில்லனா யாரு நிக்கிறாங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்ல. என்னுடைய செக்டர்ல இருக்கிற ரூல்ஸை எவனாலையும் மீற முடியாது. இந்த போட்டிலையும் எவனாலையும் ஜெயிக்கவே முடியாதுன்னு அவரு சொல்லிட்டு இருக்கவும் தாத்தா சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு இதெல்லாம் நாங்க தோத்து போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய பவரை ஹீரோக்கு அனுப்பிட்டு டே எக்ஸியூசா என்ன கோவப்படுத்தாதரா, சீக்கிரமா ஜாண்டியன் செக்டர் சேர்ந்து அந்த கோர் டிசேபிள போட்டு தள்ளுறா. அதை மட்டும் நீ வெற்றிகரமா முடிச்சிட்டன்னா தாவோ செக்டோடைய கோர் டிசேபிளா உன்னை நான் ஆக்கிறேன்டான்னு அவரு சொல்லவும் கண்டிப்பா நான் இதில் ஜெயிச்சிருவேன். தாவோ செக்டோடைய சக்சஸராகவும் நான் வந்துருவேன். அந்த லியோ 2 போட்டு தள்ளுறதுக்கு கோர் டிசேபிள் ஸ்டேட்டஸ்ல எனக்கு பத்தவே பத்தாதுன்னு ஹீரோ சொல்லவும் தாத்தா கடுப்பாயிட்டு டே எக்ஸியூசா இந்த மாதிரி பண்றதெல்லாம் நிறுத்துறா. என்கிட்ட நீ விளையாடணும்னு நினைச்சேன்னா நான் இங்கிருந்து இப்பவே கிளம்பி போயிடுவேன். அதுக்கப்புறமா நீ இந்த ஜாண்டியன் செக்டர்லயே சேர்ந்துக்கிட்டு ஜேஸ் அகாடமி கூட போயிட்டு சண்டை போடுறான்னு அவரு சொல்லிட்டு இருக்கேன். வயசானவரே எதுக்காக நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? மஞ்சள் ட்ரெஸ்காரன் அதை கேட்டுட்டு பிரதர் எக்ஸு நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் போயிட்டு கொஞ்சம் வார்ம் அப் எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி வரவும் பிரதர் எக்ஸு நீங்க உண்மையிலேயே அவனை சேலஞ்ச் பண்ணணும்னு விரும்புறீங்களான்னு மஞ்சள் ட்ரெஸ்காரன் வந்து கேட்க நீங்க 2 பேரும் என் கூட சண்டை போடலான்னு சொல்லிட்டு முன்னாடி வந்திருக்கீங்களா, சீக்கிரமா வாங்கடா, என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கடா, சண்டே ஆரம்பிக்கலான்னு அவன் சொல்லிட்டு இருக்கவும் ஹீரோ சண்டைக்கு ரெடியாவா நான் முதல்ல போறேன்னு மஞ்சள் ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு டக்குன்னு பின்னாடி திரும்பி போயிடறான். உங்க செக்டோடைய லீடர் ஒரு விஷயத்த சொன்னாரு, நீ அடிக்க வர 3 அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டாலே இந்த சண்டையில பாஸ் பண்ண மாதிரியாமே, அது எல்லாம் உண்மையான ஹீரோ கேட்கவும் அது எல்லாம் உண்மைதான், ஆனா உன்கிட்ட அந்த அளவுக்கு திறமை இருக்குதாடான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுடைய சோடை தூக்கி போட்டுட்டு டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி சோடை பிடிச்சிக்கிட்டு ஹீரோவை குத்த வர ஹீரோ அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சு போயிடறான். அவன் மஞ்சள் ட்ரெஸ்காரன் மேல காலை வச்சுக்கிட்டு மேல எகிரி வந்து ஹீரோவை அடிக்க வர ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு உன்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய மண்டையிலே கொட்டவும் நான் உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு திருப்பி அவனுடைய சோடை யூஸ் பண்ணி வேகமா ஹீரோவை குத்த வர ஹீரோ அதுல இருந்து அசால்ட்டா நகர்ந்து வந்து அவனுடைய கைத்திலே அடிச்சிடறான். டே தம்பி இதுதான் உன்னுடைய 2வது அட்டாக்டான்னு ஹீரோ சொல்ல நீங்க ரொம்ப அற்புதமா பண்றீங்க, நாங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க, இப்பதான்டா நீ பெரிய பிரச்சனைய பார்க்க போறன்னு சொல்லிட்டு அவனுடைய சோல் பாடி எல்லாத்தையும் வர வச்சு டக்குன்னு ஹீரோ சைடு அனுப்ப ஹீரோ அதுல இருந்து எல்லாம் அசால்ட்டா தப்பிச்சிடறான். உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருந்தா நகர்ந்து போவாம ஒரே இடத்துல நில்றான்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வர ஹீரோ டக்குன்னு அவனுடைய கையில என்னவோ பவரை வர வச்சு அவன் அடிக்க பறந்து வந்து அவன் கீழே விழுந்துடுறான். 3வது அட்டாக்கும் முடிஞ்சிருச்சுன்னு ஹீரோ சொல்ல அவன் எழுந்துக்க ட்ரை பண்ண அவனால சரியா எழுந்துக்க கூட முடியல. என்ன இவன் கோட் டிசேபிளோடைய அட்டாக்க சமாளிச்சுட்டானா, இது என்னால நம்பவே முடியல, இது ரொம்ப அற்புதமா இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்க கடவுளே பிரதர் எக்ஸு உண்மையிலேயே அவருடைய சக்தியை மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு நம்ம மஞ்சள் ட்ரெஸ்காரன் சொல்லவும் ஜாண்டியன் செக்டோடைய லீடர் பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிச்சிடறான். இவனுடைய சக்தி உண்மையிலே ரொம்ப நல்லதா இருக்கு, ஆனா நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல, இவங்கிட்ட என்னவோ இருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சாகணும்னு அவருக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க நான் எப்படி வாங்கிட்ட போய் 3 மூவ்ல தோத்து போன இதை என்னால ஏத்துக்க முடியலடான்னு கோட் டிசேபிள் சொல்லிட்டு இருக்க உன்னுடைய 3 அட்டாக்ல இருந்துமே நான் ஈஸியா தப்பிச்சிட்டேன், ஆனா என்னுடைய ஒரு அட்டாக்லயே நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன்டான்னு ஹீரோ சொல்ல ஒன்னுன்னு சொல்லிட்டு அவன் ஃபிளாட் ஆயிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.